வெளித்துளியின் வணக்கங்கள். தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் 11,000த்துக்கு மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களின் 14 ஆண்டு கால காத்திருப்புக்கு ஒரு விடை கிடைத்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அரசாணை இவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான ஒரு தெளிவான பாதையை இப்போ வகுத்து கொடுத்துருக்காங்க. இதில் பலருக்கும் பல சந்தேகங்கள் உள்ளன. இப்போ தேர்வு எப்படி இருக்கும், வெயிட்டேஜ் எப்படி கணக்கிடப்படும், குறிப்பாக இடையில் நிரந்தர ஆசிரியர் வந்ததால் பணி இழந்தவர்களுக்கு வாய்ப்பு உண்டா, இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் அக்கு வேறு ஆணி வேறாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 2012ஆம் ஆண்டு 16,500 பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இதில் பார்த்தீங்கன்னா ஓவியம், தையல், உடற்கல்வி என பல்வேறு துறைகளை இவர்கள் பணியாற்றி வந்தனர். இதில் 15,000 தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் இவர்களின் கோரிக்கை ஒன்றே ஒன்று தாங்க, பணி நிரந்தரம். கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திரு சந்திரமோகன் இதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சிறப்பு தேர்வு தான், ரைட்டுங்களா? இது தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தான் இந்த தேர்வு நடத்தக்கூடியதா இருக்குது. ஒரு முறை இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு முறை அல்ல, 5 முறை இந்த தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் இந்த தேர்வை நடத்த இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? இதுல 115 மதிப்பெண்களுக்கு பட்டியல் தயாரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 115 மதிப்பெண்களுக்கு பட்டியல்னா அப்போ 115 மதிப்பெண்ணுக்கு எழுத்து தேர்வு நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அதாவது 100 மதிப்பெண்களுக்கு தான் எழுத்து தேர்வு நடத்தப்படும். ஆனாலும் அந்த 100ல் அதை 95க்கு மாற்றப்படும் அப்படிங்கிறதாங்க. இப்போ 100 கேள்விக்கு நீங்கள் ஒரு 50 கேள்வி எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த 50 95க்கு மாற்றுவது, ரைட்டுங்களா? 95க்கு மாற்றும் போது எத்தனை மதிப்பெண் அப்படிங்கிறது, அப்போ 95 மதிப்பெண்ணுக்கு தான் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறதாங்க. ஸோ அப்போ இன்னும் ஒரு 15 மதிப்பெண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதற்கு சீனியாரிட்டி படி அதற்கு ஒரு 5 மதிப்பெண், ஆக மொத்தம் 100 மதிப்பெண்ணா. இது போக உங்களுக்கான வெயிட்டேஜ், அதாவது உங்களுடைய பணி அனுபவத்திற்கான மதிப்பெண், இது 15 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டிற்கு 1.5 மதிப்பெண், ரைட்டுங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு மேலே நீங்கள் பணியாற்றினீங்கன்னு வச்சுங்களே, உங்களுக்கு முழுமையாக 15 மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க. சார் அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. இப்போ 10 ஆண்டு அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 ஒரு ஆண்டுக்கு 1.5 மதிப்பெண் அப்படிங்கிற போது 15 மதிப்பெண் முழுசாக கிடைக்கும். 10 ஆண்டுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 15 மதிப்பெண் தான், ரைட்டுங்களா? அதே போல் 8 ஆண்டு அனுபவம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 8 ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு 1.5ன்னா 12 மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்படும். இதே 6 ஆண்டு அனுபவம் அப்படின்னா 6க்கு 1.5ன்னா 9 மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் இந்த 2025ல் நீங்கள் பணியில் சேர்ந்திருந்தா கூட ஸோ உங்களுக்கான இந்த தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் தகுதி உடையவர் தான், ரைட்டுங்களா? ஸோ 2012ல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்லாம் இல்லை. இப்போ நீங்கள் பணியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இந்த சிறப்பு ஆசிரியர்களா, ஸோ உங்கள் அனைவருக்குமே இந்த தேர்வு எழுத நீங்கள் தகுதி உடையவர்கள் அப்படிங்கிறதாங்க. ஸோ இதில் நமது நேயர்கள் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக காரணங்கள்னால எனக்கு பணி இடைவேளை ஏற்பட்டிருக்குது, நான் என்ன செய்வது அப்படிங்கிறதாங்க. ஸோ இதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பணியாற்றி வர்றீங்க. இப்போ நீங்கள் பணியாற்றிய பள்ளியில் ஒரு நிரந்தர ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை மெடிக்கல் காரணமாக நீங்கள் விடுப்பு எடுக்கப்பட்டிருக்கலாம். இப்படியாக நீங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இதை காரணமாக பார்த்தீங்கன்னா ஓராண்டு அல்லது சில மாதங்கள் நீங்கள் பணியில் இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, அரசாணையில் தொடர்ச்சியாக பணி என்று சொல்லப்பட்டு இருந்தாலும் நீங்கள் இது போன்ற நிர்வாக காரணங்களுக்காக ஏற்பட்ட இடைவெளியினை அரசு ஒரு பிரேக்காக கருதாமல் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதாங்க. நீங்கள் மீண்டும் பள்ளியில் சேர்ந்திருந்தா உங்கள் பழைய அனுபவ சான்றிதழை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க, ரைட்டுங்களா? சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் இது வரைக்கும் பணியில் இருந்தேன், இப்போ இல்லையே, இப்போ நான் வேற ஒரு ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்குது. இன்று வரை இப்போது பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா
டிஆர்பி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் வந்துட்டு அது என்னங்கிறது தெளிவு கிடைக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே பணியில இருந்தீங்கன்னா, அதற்கான பணியில இருந்ததுக்கான அந்த பணி அனுபவ சான்றிதழ நீங்க வாங்கி வச்சுக்கங்க. ஸோ உங்க பணி அனுபவ சான்றிதழ் வந்து பள்ளி கல்வித்துறை சார்ந்து உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியது ரொம்ப முக்கியங்க. ரைட்டுங்களா? இதுல பணி இடைவெளி உள்ளவர்கள நீங்க வந்து விடுவிக்கப்பட்டதுக்கான காரணத்த காட்டி, ரிலீவிங் ஆர்டர் வந்து தயார் நிலையில நீங்க வச்சிருங்க. இதுல சங்கம் வழியாக கூட நிர்வாக காரணங்களால பணி இழந்தவர்களுக்கு முழு முன்னுரிமை அளிக்க கோரிக்கை வைக்கலாம். ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு விடயமா கூட நீங்க எதிர்காலத்துல நீங்க பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையலாம். அதனால அந்த பணி அனுபவ சான்றிதழ வந்து நீங்க வாங்கி வச்சுக்கங்க. இதுல வந்துட்டு தேர்வுக்கான பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த தேர்வு வந்து நீங்க கற்பிக்கும் பாடங்களின் அடிப்படையிலேயே அமையும். இப்போ ஓவிய ஆசிரியர்களுக்கு ஓவியக்கலை சார்ந்து, உடற்கல்வி ஆசிரியர்கள் விளையாட்டு விதிகள் என வந்து பார்த்தீங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்களின் பணி சார்ந்தே வந்துட்டு வினாக்கள் அமையும் அப்படிங்கிறதாங்க. மேலும் இதுல என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, பொது அறிவு, தமிழ் மொழி தகுதி தேர்வு கட்டாயமா இருக்கக்கூடும். ரைட்டுங்களா? 5 வாய்ப்புகள் இருப்பதனால, முதல் முறையிலேயே வெற்றி பெற வந்து திட்டமிட்டு நீங்க படிங்க. ரைட்டுங்களா? இந்த 2026ஆம் ஆண்டு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்துட்டு ஒரு பொற்காலமாக அமையப் போகுது அப்படிங்கிறதாங்க. ஸோ அரசாணை வெளியாகிவிட்டது. இனி தேர்வுக்கான காலம்தான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா, பாதிக்கப்பட்ட மற்ற ஆசிரியர்களுக்கும் இதை பகிருங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே மீண்டும் ஒரு வீடியோல வந்துட்டு நம்ம கண்டிப்பா சந்திப்போம் உறவுகளே. நன்றி.